ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கத்திரிக்காயில் ஒவ்வொரு விதமான பொரியல் எல்லோரும் வைப்பாங்க. சிலருக்கு கத்திரிக்காயே பிடிக்காது, உள்ளுக்கிறத சாப்பிட்டு வெளியே எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க நல்லா. சரிங்களா? அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அது எப்படின்னு காட்டுறேன், எந்த கத்திரிக்காய்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20ங்க. பூண்டு தட்டி போடணும், அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளிங்க. சரிங்களா? அதை போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதானுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? தக்காளி டக்குன்னு வேகணும் அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னாவே போதும். அது நல்லா வெந்துடும், உடஞ்சி நல்லா சூப்பராக வெந்துடும். இந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன், பர்பிள் கலர் கத்திரிக்காய். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே தேவையில்லை, சைடிஸே நமக்கு தேவையில்லை. இதையே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? பூண்டோட டேஸ்ட்டு தான் அப்படி எடுத்து கொடுக்கும். நல்லா சோம்பு பொடி ஃபினிஷிங்கில் போடுவேன், அதுவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நம்ம தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்லை. இதுக்கு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அந்த தண்ணியே போதும். சரிங்களா? பாருங்கள், இதுக்கே தண்ணி எப்படி வந்துருக்குது பாருங்கள். ரொம்ப ட்ரையாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நான் அவ்வளோதான் போகுது, இந்த செமி கிரேவியாக போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபினிஷிங்கில் சோம்பு பொடி போட்டுக்கலாங்க. சரிங்களா? ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி போட்டுக்கலாம். சோம்பு அரைச்சி வச்சது தானுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். சரிங்களா? ஃபினிஷிங்கில் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலரி மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணால் அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. சரிங்களா? வேறு வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.